Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. मनोहर अन्ना सौम्या सौम्या என்னாச்சுமா என்னாச்சு வீட்டுக்குள்ள திருட வந்துட்டாமா அவன் முகமூடி போட்டுட்டு வந்தான் அவன் முகமூடியை கழட்டிட்டான் ஆனா அவன் முகத்தை சரியா பார்க்க முடியலமா அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டாமா திருடனா முகமூடி போட்டு இருந்தானா முகமூடி போட்டு திருட நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தா அம்மா வந்த திருட ஏன் ரூமுக்கு தாம்மா வந்தான் ஆனா இவனும் என் தாயத்தை கட் பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணான் என்ன உன் தாயத்தை கட் பண்ண பார்த்தானா ஆமாம்மா ஐயோ கடவுளே எதுக்கு என் பையனை இப்படி சோதிக்கிற என் பையனுக்கு எதிரா யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது என்ன சொல்றீங்க கிருஷ்ணா உங்க தாயத்தை கட் பண்ணானா ஆமா சௌமியா அது மட்டும் இல்ல அவன் நினைச்சிருந்தா என்ன குத்த கூட செஞ்சிருக்கலாம் ஆனா அவன் என் தாயத்தை தான் கட் பண்ணான் நான் அதுக்குள்ள அவன் கையை பிடிச்சுக்கிட்டேன் அண்ணி நான் முகமூடியை கழட்டுறப்ப நீங்க ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தீங்களே அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா என்ன சௌமியா அவன் உனக்கு தெரிஞ்சவனா நீ அவனை பாத்திருக்கியா அத்தை அவர் எங்க அக்கா அபியோட ஃப்ரெண்டு மனோகர் மாதிரி இருந்துச்சு என்ன சௌமியா இன்னைக்கு காலையில கூட பார்த்தோமே அவரா அவர்தாங்க ஆனா அவரையே இங்க வரணும் அவரையே உங்க தாயத்தை கட் பண்ணணும் ஓஹோ அவ அபியோட ஆளா இது வரைக்கும் கிருஷ்ணாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி செய்ய மாட்டேன் தான் சொன்னாங்க இப்போ உயிரெடுக்கவே தயாராயிட்டாங்களா சபாஷ் அபி அவங்க அப்பாவோ கிருஷ்ணாவை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்களா ஏய் ஜெயசிமா அப்படிலாம் இல்ல சௌமியா ஏதோ சரியா பார்க்காம சொல்றான் இல்லங்க நான் சரியா தான் பார்த்தேன் அவர் அந்த மனோகர் அண்ணாதான் இங்க பாரு சௌமியா காலையில நீ அவரை பார்த்தல அதனாலதான் உனக்கு அவர் முகமா இருக்கும்னு தோணிருக்கும் அபியுக்கும் உங்க அப்பாவுக்கும் கோபம் இருக்கும் ஆனா அதுக்காக அவங்க இந்த எண்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க என்ன சௌமியா சொல்ற வந்தவன் உன் அக்காவோட ஃப்ரெண்டா நீ சரியா கவனிச்சுதான் பாத்தியா ஆமா அத்தை நான் சரியா பார்த்து தான் சொல்றேன் கிருஷ்ணா அண்ணி பாத்துருக்காங்கன்னா அன்னிக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அதை உடனே கிளியர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை உனக்கு அந்த மனோகர் வீடு தெரியுமா நம்ம உடனே கிளம்பி போலாம் சேச்சே நமக்கு சரியா தெரியாம ஒருத்தர் சந்தேகப்படக்கூடாது அண்ணி நீங்க கன்ஃபார்மா பாத்தீங்களா அது உங்களுக்கு தெரிஞ்ச உங்க அக்காவோட ஃப்ரெண்ட் மனோகர் தானே நிச்சயமா தெரியும் அது அந்த மனோகர் தான் உங்க அக்காவோ அப்பாவோ கிருஷ்ணா கழுத்துல இருக்க தாயத்தை கட் பண்ற அளவுக்கு போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அது அவன் உயிருக்கு ஆபத்து தெரியாது இதுவரைக்கும் அவங்க அப்படி நடந்தது இல்ல ஆனா கிருஷ்ணா விஷயத்துல அவங்க இப்படி நடந்துக்கிறது பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் இருக்குமோன்னு எனக்கு குழப்பமா இருக்கு சரிங்க நீ இத நான் வேற விதமா டீல் பண்ணிக்கிறேன் நீங்க எல்லாரும் மேல போங்க ஏய் ஜெயசிமா எதுவும் அவசரப்படாத தப்பா எதுவும் பண்ணிட வேண்டாம் ஆமா ஜெயசிமா அப்பா ஊர்ல இல்லாத சமயத்துல நீ எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத சரிங்கம்மா கிருஷ்ணா நான் பாத்துக்கிறேன் நீ அண்ணியை கூட்டு போ கிருஷ்ணா நீ சௌமியா கூட்டிட்டு மேல போ போ சௌமியா சௌமியா போமா வா போலாம் போ நீ நல்லா பாத்தியா ஆமாங்க சரியா பார்க்காம எதுவும் சொல்லிடாத சௌமியா அவர் என்ன பார்த்தாரு நானும் அவரை பார்த்தேங்க
அதனால நம்பாம இருக்க முடியாதுங்க. நிச்சயமா அது மனோகர் அண்ணா தான். இப்படித்தான் ஒரு விசபதையை விதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வளர்க்கணும். அப்பதான் அது பெரிய விஷ விருட்சமா வளர்ந்து நிற்கும். ராமநாதன், ராமநாதன், சிவனே போற்றி. வாங்க சாமி, நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. சொல்லி இருந்தா நாங்களே மடத்துக்கு வந்திருப்போமே. வாங்க உட்காருங்க சாமி. பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அதான் நேர்லயே வந்துட்டேன். சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? நம்ம குரு மடாதிபதி நேத்து ராத்திரியே நம்ம மடத்துக்கு வந்துட்டாரு. குரு மடாதிபதி வந்துட்டாரா? நான் 2-3 நாள் ஆகும் நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாரு? நேத்து ராத்திரி பௌர்ணமி இல்லையா? லலிதாம்பிகைக்கு பூஜை தவறக்கூடாதுன்னு சொல்லி நேத்தே வந்துட்டாரு. வந்த உடனேயே நேத்து ராத்திரியே யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கடுமையான யாகம் அது. அந்த யாகத்துல அவருக்கு ஏதோ முக்கியமான தகவல் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவர் முகத்தை இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை. காலையில முத வேலையா அபிராமியும் ராமநாதனையும் உடனே கூட்டிட்டு வர சொல்லி அப்பவே உத்தரவு போட்டாரு. எனக்கு என்னமோ ஊரோட சாபத்தை நிரந்தரமா சரி பண்ற ஒரு விஷயத்த அவர் கண்டறிஞ்சிட்டாருன்னு தான் தோணுது. நீங்க உடனே கிளம்பி வரணும். கண்டிப்பா வரோம் சாமி. இந்த ஊர் சாபம் போனோங்கிறதுக்காகத்தானே நாம எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறோம். உடனே வரோம். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேங்க. என் மனசுல பட்டுச்சுப்பா. ஏதோ ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுன்னு என் மனசுல பட்டுச்சு. நான் கூட சிவா கிட்ட சொன்னேன், சென்னைக்கு வந்தா உடனே கிளம்பி வர மாதிரி ஆக போகுதுன்னு. லலிதாம்பிகை நல்ல விஷயம் சொல்ல போறா நமக்கு. அம்மா தாயே, அம்மா பேசிட்டே இருக்க வேண்டாமா? நாம போய் குரு மடாதிபதியை பார்ப்போம். வாமா. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. சாமுண்டியை கொண்டு வந்து வச்சு என்னை உடனே கிளம்பி வர வச்சிட்டியே அபிராமி. சாமுண்டியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். உனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குங்கிறது மறுபடியும் மறுபடியும் நிரூபணம் ஆயிட்டு இருக்கு அபிராமி. முதல் சிலையாவே சாமுண்டி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா பாரு, அது உன் சக்தியோட முக்கியமான நிரூபணம். சாமுண்டி வீரத்தோட அதிபதி. அவ வந்து சேர்ந்துட்டா மீதம் இருக்கிற 6 கன்னியர்களும் வந்து சேர்றதுல ஒரு சிரமமும் இருக்காது. அதனாலதான் வேக வேகமா வந்து அடுத்த யாகத்தை ஆரம்பிச்சேன். லலிதாம்பிகை என் நம்பிக்கையை வீணடிக்கல. லலிதாம்பிகை கிட்ட இருந்து அடுத்த சிலைக்கான தகவல் கிடைச்சிருச்சா சுவாமி? அடுத்த ஒரு சிலைக்கான தகவல் மட்டும் கிடைக்கல அபிராமி. 6 சிலைகளுக்கான மொத்த குறிப்புகளையும் லலிதாம்பிகை கொடுத்துட்டா. கன்னிகள் சிலைக்கான குறிப்புகள் கிடைச்சிருச்சா சாமி? 6 கன்னியும் வந்துட்டா நம்ம ஊரோட சாபம் ஒரே நாள்ல சரியாயிடுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அந்த 6 கன்னிகளும் எங்க இருக்காங்க சொல்லுங்க சாமி. லலிதாம்பிகையோட குறிப்புகளை விடுவிக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளவு காலம் ஆச்சு. பல ஏடுகளை படிக்க வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த குறிப்பு படி ஆந்திராவில் கர்னூல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க யாகாந்தி சிவன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அங்கதான் அந்த 6 கன்னியர்களும் இருக்காங்க. அந்த சிவன் கோவில் வாசல்ல உங்களுக்கு சாமுண்டி சிலையை கொடுக்க பரணி சித்தர் இருந்தாரே, அவரை போலவே அங்கேயும் ஒரு சித்தர் உட்கார்ந்திருப்பார். அவர்தான் இத்தனை வருஷமா அந்த சிலைகளை பாதுகாத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர். அவரை போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிலைகளை வாங்கிட்டு வந்து அந்த சிலைகளை யாரோ போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. அந்த சித்தருக்கு நம்ம அபிராமியை தெரியும். நம்ம அபிராமி வருவான்னு தான்
அவர் இத்தனை வருஷமும் காத்துக்கிட்டு இருந்தாரு. சாமி, நாங்க உடனே கிளம்ப சித்தமா இருக்கோம். எப்போ கிளம்பலாம் சொல்லுங்க, நேரம் குறிச்சு கொடுங்க சாமி. வெள்ளிக்கிழமையே கிளம்பலாம். சாமுண்டி கிட்ட ஒரு பூஜையை முடிச்சிட்டு கிளம்பி போகலாம். சாமுண்டி எந்த சிக்கலும் இல்லாம அந்த சிலைகளை உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படியே செய்றோம் சாமி. நீங்க போகலாம். வரோம் சாமி. அப்பா, அடுத்தடுத்த சிலைகளை பத்தின தகவல் எப்போ கிடைக்கும்? அதை எங்கெல்லாம் தேடி அலையணும், என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன்ப்பா. ஆனா அந்த லலிதாம்பிகை இப்படி 6 சிலையையும் ஒரே இடத்துல கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நீதான் சாமுண்டி சிலையை கொண்டு வரும்போதே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டியம்மா. அதான் சாமி நீ கஷ்டப்படுறது போதும்னு முடிவு பண்ணி எல்லா சிலையும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரிம்மா, வா போலாம். அபிராமி, என்ன 6 சிலைகள் இருக்கிற இடத்தை குருமடாதிபதி சொல்லிட்டாரோ? ஒரே இடத்துல இருந்து 6 சிலைகளையும் கொண்டு வந்து வச்சு இந்த கங்கம்மாவோட சகாப்தத்தை மொத்தமா முறியடிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அந்த கடவுளுக்கே சவால் விட்டுட்டு வாழறவடி இந்த கங்கம்மா. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகிட்டயா நான் தோத்து போவேன்? சாமுண்டி சிலையை கொண்டு வந்தது உனக்கு தைரியத்தை உண்டாக்கிடுச்சுல்ல? இனி எந்த ஆபத்தையும் சந்திச்சு மத்த சிலைகளையும் கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையை கொடுத்துருச்சுல? நீ இனி தாண்டி இந்த கங்கம்மாவோட முழு அவதாரத்தையும் பார்க்க போற. கன்னியா இருக்கிறதானே உன் பலம். நீ கன்னியா இருக்கிறதால தானே எல்லா சிலைகளையும் தேடி கொண்டு வர தகுதி உனக்கு கிடைச்சிருக்கு. எந்த கன்னித்தன்மையை வச்சு நீ இந்த இடத்துல இருக்கியோ அந்த கன்னித்தன்மையை நான் காலி பண்றேன். உன்னை அந்த சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் கன்னித்தன்மையை தொலைக்க வச்சு அந்த சிவாவையும் 48 நாளுக்குள்ள சாகடிக்கிறேன். இத செய்யலனா நான் கங்கம்மா இல்லடி. இது சத்தியம் அபிராமி, இது சத்தியம். அண்ணா வணக்கண்ணா. மேலவா? அதை வர வா மனோகரா. என்ன ராத்திரி அடி ரொம்ப பலமோ? நீங்க அடிச்சது வலிக்கலண்ணா. ஆனா உங்க அண்ணன் கிருஷ்ணன் தான் போட்டு சாத்துன்னு சாத்திட்டாரு. அதான் உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா வலிக்குதுண்ணா. பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா என்ன? கொஞ்சம் வலியெல்லாம் இருக்கதானே செய்யும். இந்த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வலி தானே தாங்கிக்கலாம். ஆனா பாவம் சௌமியா தான் என்னை பார்த்த உடனே திகைச்சு போயிடுச்சு. அதுக்கு நிச்சயமா நெஞ்சு வெடிச்சு போயிருக்கும். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு. அவங்க வீட்டுக்குள்ள ஊமையனை தவிர வேற யாராலையும் போகவே முடியாது. வெளியில இருந்து வேற ஒரு ஆம்பளை அந்த வீட்டுக்குள்ள போறான்னா அது நான் மட்டும்தான். அபியும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோங்கிறதுனால அவங்க அப்பா என்ன மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடுவாரு. அடுப்படி வரைக்கும் போவேன். நானா சோறு போட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கிருஷ்ண கழுத்துல இருக்கிற தாயத்தை அறுக்க வந்திருக்கேங்கிறத பார்த்த உடனே சௌமியா முகத்துல ஈ ஆடல. சௌமியா பார்த்த பார்வை இன்னும் என் மனசை விட்டு போகல. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த வேலைக்கு உன்னையே செலக்ட் பண்ண தெரியுமா? இந்த குடும்பம் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் இந்த வேலைக்கு மூலதனம். நீ பண்ணது 10 நிமிஷம் வேலை தான். ஆனா அதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. சௌமியா ஷாக் ஆகி நின்னா பாரு. அந்த ஷாக் எனக்கு வேணும். அதுக்கு தான் இந்த பணம். நீ போயிட்டு வா. சௌமியா நேரா போய் ராமநாதன் சார்ட்ட சொல்லிட மாட்டாளன்னு, அபிய பார்த்து எதுவும் கேட்டுற மாட்டாளன்னு அதான் நினைச்சதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சௌமியா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த வீட்டுல டிசைட் பண்றது நான் முடிவு பண்ற புள்ளியில தான் சௌமியா ஆரம்பிப்பா.
நான் கோடி கிழிச்ச இடத்துல சரியா நிப்பான். அதெல்லாம் விசாரிக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். நீ எங்கே போய் உளறி வச்சிடாத. மழை இல்லைண்ணே, விவசாயமே இல்லாம போயிடுச்சு. பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு செத்துறணும், இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் வாழ முடியுங்கிற நிலைமண்ண. அதான் நீங்க சொன்னதும் செஞ்சேன். இந்த மாதிரி வேலை என்கிட்ட நிறைய இருக்கு. எப்ப பணம் வேணாலும் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு பணம் வாங்கிட்டு போ. நான் வரேண்ணே. எங்க போனாங்க? அத்தை! அத்தை! ஐயோ! அத்தை! அத்தை! ஐயோ! எங்க போனாங்க? அத்தை! அத்தை! என்னம்மா? அத்தை! நீங்க எங்க இருக்கீங்களா? படுக்கையில உங்களை காணோன்னு உடனே நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏமா பயப்படுற? டாக்டர் லோ பிரஷர் இருக்குன்னு தானே சொல்லிருக்காரு. மாத்திரை போட்டா சரியாக போகுது. அதுக்கு ஏமா பயப்படுற? இல்ல அத்தை, ராத்திரி உங்களுக்கு காய்ச்சலா இருந்தது இல்ல? காய்ச்சல்லாம் சரியா போச்சு. இப்ப கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். டீ குடிச்சா அந்த அசதி போக போகுது. அசதியா இருந்துச்சுன்னா எதுக்கு டீ போடணும்னு வந்து நிக்கிறீங்க? நீங்க ஒழுங்கா வந்து உட்காருங்க. இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யறேன்னு வந்து நிக்க கூடாது. எல்லா வேலையும் நான் தான் பாத்துப்பேன். கௌரிமா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வாங்க அத்தை, நீங்க வாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வாங்க. ஏய் இருமா, வாங்க. வாங்க கௌரி, சொன்னா கேளுமா. எனக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கௌரி, கௌரி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அப்பப்ப சில நேரத்துல தலை சுத்திட்டு இருந்துச்சு. நான் உடனே போய் டாக்டரை பாத்துருக்கணும். அப்பவே பார்க்காம விட்டதுனால நேத்து கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அத பார்த்து நீ பயந்துட்ட. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. துரதிருஷ்டவசமா அவங்கள குணப்படுத்த முடியாது. அவங்க எந்த சமயத்திலையும் இறந்து போகலாம். அவருக்கு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை உடனடியா வர சொல்லுங்க. அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அவங்கள எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ சந்தோஷமா வச்சிருந்து வழி அனுப்பி வைங்க. ஐயோ, மாமா உடனே வர சொல்லணுமே. அத்தை கிட்டதான் நம்பர் இருக்கு. அவங்க கிட்ட எப்படி கேக்குறது? சரி, கேட்டுதானே ஆகணும். கேட்டுருவோம்.